சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். தர்மம் மறைந்தது போலாகி அதர்மம் தலை தூக்குவது போல் தோன்றும் போதெல்லாம் அத்வைதம் வருகிறது. அதனால்தான் அது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேறுபிடித்திருக்கிறது. எல்லா பொருட்களும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே என்று விஞ்ஞானிகள் சொல்லும்போது அது உங்களுக்கு உபநிடதங்கள் கூறும் கடவுளை நினைவுபடுத்தவில்லையா? கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியே சொர்க்கத்தில் எங்கேயோ இருக்கிறார் என்று துவைதம் சொல்கிறது. நம்முடைய ஆன்மாதான் கடவுள் என்றும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றும் அத்வைதம் கூறுகிறது. கடவுள் நமக்கு நெருங்கியவற்றுள் எல்லாம் நெருங்கியவராக இருக்கிறார். இந்த நெருக்கத்தை விளக்க ஒன்றாயிருப்பது என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் இல்லை. மனித வரலாற்றிலேயே இப்பொழுதுதான் அறிவு வளர்ச்சி கனவு கூட கண்டிருக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்த வேளையில் உலகின் பரந்த இதயங்களை குறுகிய எல்லைக்குள் அடைத்து வைத்திருப்பது முடியாத காரியம். மனிதர்களை குறுகிய எல்லைக்குள் அடைக்க முயல்வதால் அவர்களை மிருகங்களாக்கி சிந்திக்கும் திறனற்றவர்களாக்கி இழிவுபடுத்துகிறீர்கள். அவர்களின் அறவாழ்வை அளிக்கிறீர்கள். எல்லையற்ற அன்பு, மிக உயர்ந்த இதயம், எல்லையற்ற அறிவு பிரகாசம் இவை இணைந்த சேர்க்கையே இன்று தேவையாக இருக்கிறது. உங்கள் விதி உங்கள் கைகளில் இருக்கிறது. உங்களுடைய சொந்த வினைதான் உங்களுக்காக இந்த உடம்பை உற்பத்தி செய்திருக்கிறது. உங்களுக்காக வேறு யாரும் இதை செய்யவில்லை. அரசியல் மற்றும் சமுதாய மாற்றம் தீமைகளை தீர்க்காது. அகவாழ்வில் ஓர் உறுதியான மாற்றம் மட்டுமே வாழ்க்கையின் தீமைகளை நீக்கும்.